இப்போ இந்த சைடு வந்து 2021 கூட்டணியில் 2 கட்சிகள் வந்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கணும். 2 கட்சி இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. இரட்டை இலக்கத்தில் ஓட்டு வாங்கின கட்சின்னு பார்த்தா போன நாடாளுமன்றத்திலேயே தனியாக நின்று பிஜேபி இரட்டை இலக்கத்தில் ஓட்டு வாங்கி மற்றும் அதன் கூட நிகழ்ச்சிகள் சேர்ந்து கரெக்டாக அப்படி இருக்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் 11% மேலே தானே. அப்போது எந்த கூட்டணி பெருசு? கலைஞர் இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, எம்ஜிஆரை இது வரைக்கும் யாரும் பறிச்சது கிடையாது. கலைஞர் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதினாலும் ஜெயலலிதா அம்மானாலும் அதுக்கு முன்னாடி காமராஜர் இருக்கட்டும், பக்தவச்சலம் இருக்கட்டும், யார் இருக்கட்டும், ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நேரடியாக மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடியாது, எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவர் எல்மையில் ஆன பிறகு அப்புறம் அவர் இறக்குறது யார்? மக்கள் தான் இறக்குவாங்க. ஐயா, இவ்வளவு காலம் நான் 20-30 வருஷமாக வேலை செய்து, அரசாங்க வேலை செய்து பென்ஷனுக்கு காத்து நின்றேன். நீங்கள் என்கிட்ட வந்து நான் போராட்டம் பண்ணும்போது உட்காந்து மண்டிட்டு சொன்னீங்க, தப்பக்கால் போட்டு உட்காந்து சொன்னீங்க, எனக்கு ஓட்டு போடு, நான் பழைய பென்ஷன் உனக்கு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு பழைய பென்ஷன் எங்கய்யா? கொஞ்சம் இரு, பிஜேபி உள்ளே வந்துடும். அப்போ ஒன்று வேணாம், பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஒரு 40 சீட்டு கொடுத்துருக்கலாம்ல காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் தானே வரணும் சார். இந்தியா லெவலில் பிஜேபி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஆள் யார்? காங்கிரஸ். அப்போ அவங்களுக்கு ஏன் 40 சீட்டு கொடுக்கல? திமுக என்ன நினைக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க, நான் எவ்வளோன்னா ஆட்சி பண்ணிக்கிறேன், எவ்வளோன்னா நாங்கள் கொள்ளையடிச்சு, நீங்கள் என்ன விடலை அப்படின்னா பிஜேபி உள்ள வந்து. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பள்ளிகள், தனியார்னாலும் அரசு பள்ளினாலும் 25% இலவச கல்வி கொடுக்கணும், மாணவர்களையும் மாணவிகளையும் சேர்க்கணும், வருஷம் சேர்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கு 200 கோடியிலேருந்து 600 கோடி ஆகும். அதை கொடுக்காம நிறுத்தி வச்சதால அவங்க வலைதளத்தில் அந்த இது ஓப்பனிங்கே மூடி வச்சாங்க. நீதிமன்றம் என்ன கண்டிச்சுது? திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். ஏங்க மத்திய அரசு நீங்கள் கேட்குறது அது கேட்டுக்கோங்க, இது மக்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம். இதுக்கு உடனடியாக 200 கோடியை சேங்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? 41 உறுப்பு கல்லூரியை எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் என்ன செய்தார்னா, அந்த உறுப்பு கல்லூரியை கொண்டு வந்து நேரடியாக அரசு கல்லூரிகளாக மாற்றினார். மாற்றிருந்தால வருஷத்துக்கு 20,000 ஃபீஸ் உறுப்பு கல்லூரி. அரசு கல்லூரி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ தெரியுமா? 2,000 ரூபா ஃபீஸ். இவங்க செய்யறதுக்காக, இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு வேற வழியில் வருமானத்தை ஈட்ட தெரியல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள். வாரங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நேற்றைக்கு தமிழகத்திற்கு திருச்சிக்கு வருகை தந்து பல திட்டங்களையும் கூட அடிக்கல் நாட்டிட்டு, முக்கியமாக என்டிஏவோட மீட்டிங்கு தான் அவர் வந்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருந்தாங்க, இதுதான் திமுகவோட கடைசி கட்ட ஒரு தேர்தலாக இருக்கும், இதுக்கப்புறம் அவங்க வீழ்ச்சி தான் சந்திக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். எப்படி அந்த கூட்டத்தை மதிப்பீடு பண்ணுறீங்க? பரப்புரை ரீதியாக என்டிஏ ஒரு ஒரு முன்னில் இருக்கிறாங்களா? ஏப்ரல் 11 நினைக்கிறேன், அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து கூட்டணியை உறுதி செய்தார். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி, அதிமுக என்டிஏ கூட்டணி வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குதா இல்லையா? ஒரு ஸ்டெப்லேயும் பாருங்கள். முதல்ல 2 பேரும் கூட்டணிக்குள்ளே இல்லாத கட்சிகள், அதிமுகவும் பிஜேபிக்கும். கடந்த தேர்தலில் எதிர் நிலையில் இருந்த கட்சிகள். அவங்க கூட்டணியும் கணிசமான ஓட்டு வாங்குச்சு, இவங்க கூட்டணியும் கணிசமான ஓட்டு வாங்குச்சு. பிஜேபி கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு பிறகு 2 பேரும் இணங்கி வந்து 2 பேரும் ஒருமித்த கருத்தோட திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒன்றா வந்து நிற்கிறாங்க. நின்ற பிறகு அப்போ என்ன சொன்னாங்க, இந்த கூட்டணி 4 நாளைக்கு கூட இருக்காது, இது அப்படியே எதிர்வாதம் பேசுகிற கூட்டணிகள், இது எப்படி நிற்கும், இல்லைன்னா பிஜேபி பயம்புறுத்தி வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டணிக்குள்ளே கொஞ்ச நாள் கழித்து பாட்டாளி மக்கள் கட்சி வருகிறது. அப்புறம் எதிர்நிலைப்பாட்டில் இருந்த
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ள வருது. அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஜான் எல்லாமே பாண்டியன், ஜி. கே. ஜான் வாசன். பாண்டியன் இது தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி சண்முகம், அப்புறம் பாரிவேந்தர் எல்லாமே உள்ளே வராங்க. இப்போ இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாசே ராமச்சந்திரன் காங்கிரஸில் பொருளாளராக இருந்தவர், தமிழ்நாட்டில் உச்சபட்ச பதவியில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ நினைக்கிறேன் நாசே ராமச்சந்திரன். அவர் வந்து இன்றைக்கு மோடி அவர்கள் முன்னிலையில் வந்து என்னுடைய கட்சியை வந்து உங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அடிஷ்னலாக கூட்டணி வந்துடுது. சரி, அதுக்கு அடுத்த கட்டம் என்னது? தொகுதி பங்கீடு. தொகுதி பங்கீடை பற்றி எந்த தலைவராவது நாங்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருக்கிறோம், இப்படி கேட்டுக்கிறோம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்கோன்னு யாராவது ஒருவர் இந்த கூட்டணியில் சொல்லியிருக்காங்க? இப்போ வரைக்கும் மோடி அவர்கள் வாயால் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு சொல்லவே இல்லைங்க. அதே மாதிரி நயினார் அவர்கள் வந்து அமைச்சரவை பங்கு பெறணும்னு சொல்கிறாருங்க. இதெல்லாம் போயிட்டு தானே சார் இருக்குது. எடப்பாடி நம்ம இவர் மோடி அவர்கள் ஒரு பிரதமர், என்டிஏ கூட்டணியின் அகில இந்திய தலைவர், எல்லா மாநிலத்திலையும் போய் பேசுகிறார், பிஜேபி ஆள்ற மாநிலத்திலையும் போய் பேசுகிறார், அங்கே தேர்தல் நடக்கிற இடத்துலையும் போய் பேசுகிறார். அங்கே அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு பேரை குறிப்பிட்டு அவர் பேசுகிறது கிடையாது. அங்கே இருக்கிற இடத்துலையே தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிற இடத்துலையும் சரி, ஏக்நாத் ஷெண்டே கடந்த காலத்தில் இருந்த இடத்துலையும் சரி, நிதிஷ்குமார் இருந்த இடத்துலையும் சரி, அவர் பேரை குறிப்பிட்டு எங்கேயும் பேசுகிறது கிடையாது. அவர்கள் ஆல் இண்டியா லெவலில் பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறது. எதுக்குன்னா இந்தியா முழுக்க என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் போய் கேட்டிங்கன்னா ஒன்றும் வேண்டாம். இப்போ காஷ்மீரில் போய் கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணி யாருன்னா எல்லா பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணியில் யாரும் இருக்கா எல்லாரும் சொல்லிவிடுவாங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி தொடங்கி. அதே மாதிரி மத்திய பிரதேசில் போய் கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னா யார் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மாநிலத்திற்கு மாநிலம் வித்தியாசப்படுற கூட்டணி தான் இண்டி கூட்டணி. அவங்களால அப்படி சொல்ல முடியாது. இண்டி கூட்டணி இல்லை இந்தியா கூட்டணி அவங்க சொல்லுவாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கன்னு சொல்ல முடியாது. அவங்க தனி நபர்களை சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போது பார்டர் தாண்டிட்டாங்க வச்சுக்கோங்க, பாலக்காடு தாண்டிட்டாங்கன்னா கேரளாவில் போனால் இந்தியா கூட்டணி சொல்ல முடியாது. திமுகவே அங்கே போய் இந்தியா கூட்டணி பேச முடியாது. ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வேற, இந்தியா கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்கே வேற. அதனால இங்கே திமுக தான் சொல்ல முடியும். அவங்க தான் கேரளாவில் சிஜேபின்ட்டார் ராகுல் காந்தி. ஆமாம், கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஒன்றா இருக்குதுன்ட்டாரு. கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்கிறாரு? ராகுல் காந்தியும் மோடியும் ஒன்றா இருக்கிறாங்க, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்கன்றார் பினராயி விஜயன். இதுதான் அவங்க நிலைமை. அதனால் அந்த வைத்தறிச்சல்லாம் அவங்க சொல்கிறாங்க இவர் என்டிஏ தான் சொல்கிறாரு, என்டிஏ தான் சொல்கிறாரு அப்படின்னு. தெளிவாக அமித்ஷா வந்த போதும் சொல்லிட்டாரு. அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் இந்த என்டிஏ கூட்டணி வந்து அதிமுக தலைமை, அதன் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். எல்லாரும் சொல்லியாச்சு. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கும் கேட்கல, அவங்க நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அந்த விவாதமே வரவே இல்லைன்றார். இப்போ நல்லா தெளிவாக புரியுதா? நிதிஷ்குமார் மாதிரி ஆயிடுங்க, நிதிஷ்குமார் மாதிரி பண்ணிடுவாங்க அதிமுகவை. எனக்கு அதிமுக தொண்டர்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு முதலமைச்சர் திருச்சி மாநாட்டில் சொல்றாரு. திமுக மாநாட்டில் காங்கிரஸ் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நல்லா தான் சார் இருக்கு கூட்டணியில். 2004 அவங்க கூட்டணியில் இருக்காங்கல்ல. அப்போ அவர் எதை சொல்லணும்? திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறோம்? முத்துவேல் கருணாநிதி எங்கள் அப்பா ஆட்சி காலத்திலேருந்து 2004 எங்கள் கூட இருக்கிறாங்க, 21 வருஷமாக விசுவாசமாக எங்கள் கூட இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு காங்கிரஸை நாங்கள் வளர்த்துருக்குறோம் பாருங்கள். அதை சொல்லிட்டு இதை சொன்னார்னா பொருத்தமாக இருக்கும். அவர் உள் மனசில் என்ன சொல்லுறான்னா 28 சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ், 63 சீட்டு. அது என்னாச்சு? 2011 கொடுத்த 63 என்னாச்சு சொல்லுங்கள்? 2011 63 சீட்டு கொடுத்தீங்க, 9.67% காங்கிரஸ். இந்த தமிழ்நாட்டை ஒரு காலத்தில் ஆண்ட காங்கிரஸ், இந்தியாவை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஆண்ட காங்கிரஸ், அந்த காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 2011 63 சீட்டு கொடுத்தீங்க, 9.67% ஓட்டு வாங்கினாங்க. அவங்களே அடுத்த தேர்தல் 2016 உங்கள் கூட தான் இருக்கிறாங்க, விசுவாசத்தோடு உங்கள் கூட இருக்கிறாங்க. காங்கிரஸ் 63 கூட கொடுத்துருக்குமா குறைவா கொடுத்துருக்குமா? அடுத்த தேர்தலில் 41 சீட்டு கொடுத்துட்டீங்க. 41 சீட்டு கொடுத்து அவங்கள எந்த அளவுக்கு வளர்த்திங்கன்னா
9.67 10% எடுத்தவங்கள 6% எடுக்க வச்சிட்டிங்க தமிழ்நாட்டில். 30% குறைச்சிட்டிங்க. சரி, குறைச்சாச்சு. அடுத்தது எப்படி வளர்த்துருக்காரு பாருங்க திமுக காங்கிரஸை. எவ்வளவு கஷ்டப்பட்டு காங்கிரஸ் சார் திமுக வேலை. அப்போ பிஜேபிக்கு மட்டும் என்ன சார் வேலை? என்ன சார் நீங்க சொல்றது? அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, அதை ஸ்டாலின் அவர்கள் சொல்ல சொல்லுங்க. காங்கிரஸை வளர்க்குறதா எங்க வேலை, காங்கிரஸை பலவீனப்படுத்துறதா எங்க வேலைன்னு சொல்லுங்க. இப்போ 2016 41 கொடுத்தீங்க, 6% ஆக்கினீங்க, 30% கஷ்டப்பட்டு குறைச்சிங்க. திருப்பி 2021 உங்கள் கூட அடிமையாக கூட்டணியிலேயே தான் இருக்கிறாங்க, விசுவாசமிக்க கூட்டணியில் இருக்கிறாங்க. கலைஞர் ஆட்சியை முடிஞ்ச பிறகு கலைஞருடைய மகனை ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க, கூடவே இருந்து உட்கார வச்சுட்டு என்ன செய்கிறீங்க நீங்கள்? 41 சீட்டை 25 சீட் ஆக்கி 6% வாங்கினவங்கள 4% ஆக்கிட்டீங்க. அப்போது 15 வருஷத்தில் பரிணாம வளர்ச்சி பாருங்கள் தமிழ்நாட்டில். காங்கிரஸ் 10%, 9.67% 4க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ அழகாக நீங்கள் கூட்டணி கட்சியை வளர்த்துருக்குறீங்க. உங்களுக்கு விசுவாசம். நீங்கள் எப்படி பிஜேபியோ அதிமுகவோ பேச முடியும் சொல்லுங்கள்? நேற்று குறிப்பாக பல ஊழல் விவகாரங்களை முன்னெடுத்து பேசி 2006 ஜெயலலிதா அம்மா கூட்டணியில் இருக்கும்போது 35 சீட்டு வைகோவுக்கு கொடுத்தாங்க, 6 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆட்சிக்கு வர முடியாத சொல்லுங்க, அதுதான் அதிகபட்சம் வாங்கினது. இப்போ நீங்கள் அந்த வைகோவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 4 சீட்டு, 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன், 1த்துல உங்களுக்கு பொது சின்னம். என்ன 6 சீட்டு உங்களுக்கு போன தடவை உதயசூரியன் இருந்தீங்க, ராஜ்யசபா வேற கொடுத்தோம். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மதிமுக வளர்த்துட்டீங்க? அதான் 1த்துல பொது சின்னம் கொடுக்குறாங்கல்ல. எப்படி 1த்துல பொது சின்னம் கொடுக்குறாங்களே சார், தனி சின்னம் உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு. ஆமாம், 2 தொகுதி என்ன ஆச்சு? அப்போ யார் அடிமைப்படுத்தி வைக்கிறா, யார் கபலீகரம் செய்கிறா கட்சிகளை? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்த வேண்டியது செய்துட்டு எங்கே உங்களை பார்த்து எல்லாரும் கை நீட்டுருவாங்களோன்ட்டு அதோ பார் பிஜேபி, அதோ பார் பிஜேபி, அதோ பார் நிதிஷ்குமார் பாரு, அங்கே ஃபரூக் அப்துல்லா பாரு, உமர் அப்துல்லா பாரு, இங்கே ஷிண்டேவை பாரு. ஏன் சார் இதெல்லாம் கணக்கா? நீங்கள் நிதிஷ்குமார் ஆட்சி காலத்தை பீகாரில் 4 கட்சிகள், காங்கிரஸ் 196 இடங்களில் ஜெயிச்சாங்க, 243 இடம் நினைக்கிறேன். அதில் 200 இடங்களில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க. கரெக்டா? போன எலெக்ஷனில் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க? காங்கிரஸ் 6 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 200 சீட்டு ஜெயித்தவங்க பரிணாம வளர்ச்சி கிட்டத்தட்ட 25-30 வருஷத்தில் 6 சீட்டுக்கு வந்துட்டாங்களே. இப்போ காங்கிரஸ் யார் கபலீகரம் செய்ததாங்க? நிதிஷ்குமார் காங்கிரஸில் இருந்தாரா, இல்லை மோடி கூட கூட்டணியில் இருந்தாங்களா? அவங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல சார். இவங்க பண்ணலன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நிதிஷ்குமார் பண்ணலன்னா பிஜேபி கபலீகரம் பண்ணிடுச்சா? என்ன சார் பிஜேபி அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் 55 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க, 77 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க, 85 இடங்களில் போன தடவை 85 எம்எல்ஏக்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள், 84 எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமார் கட்சி எம்எல்ஏக்கள். யார் மெஜாரிட்டியில் இருக்கா? பிஜேபி தான். பின் அதுக்கு முந்தின தேர்தலில் 105 என்னமோ, அவங்க 56 என்னமோ அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க நிதிஷ்குமாருக்கு. அங்கே பிஜேபி சரி பாதிக்கு மேலே ஜெயிக்கிற இடம். அதை வந்து இங்கே பயமுறுத்தி பூச்சாண்டி காமிச்சு இங்கே இவருக்கு அப்படி ஆகிடும், அப்படி அவருக்கு இப்படி ஆகிடும். இது என்ன? அதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அங்கே பிஜேபி வேற, எடப்பாடி வேற. பிஜேபி கோலூச்சி இருக்குது சார். அங்கே லல்லு பிரசாத் கட்சி என்னாச்சு? இப்போ லல்லு பிரசாத் கட்சி தேஞ்சு வந்துச்சுல, அது யாருக்கு கபலீகரம் பண்ணுது? காங்கிரஸ் அது முழுங்கிருச்சா? இல்லை லல்லு பிரசாத் கட்சி காங்கிரஸை முழுங்கிருச்சா? போன எலெக்ஷனில் 6 சீட்டு தானே ஜெயிச்சாங்க அந்த கூட்டணியில். அப்போது லல்லு பிரசாத் கட்சி காங்கிரஸை முழுங்கிருச்சாங்க. என்ன பொருத்தமாக பேச்சு? அங்கே வந்து ஈக்குவலாக பிஜேபியும் சீட்டு வாங்குறாங்க. தனியாக நிற்கும் போது அவங்க மெஜாரிட்டியை காமிச்சிருக்காங்க. அதனால அங்கே வந்து யார் வேணாலும் அவங்களுக்குள்ள உரிமை. சரி பாதியில் இருக்கிறாங்க அவங்க. இவர் முதலமைச்சராக இருப்பார், இல்லை அதில் முதலமைச்சராக இருப்பார், அவங்க விருப்பத்தோடு இருக்கிறாங்க. இங்கே 234 தொகுதியில் பிஜேபி எத்தனை தொகுதியில் நிற்கிது? நீங்கள் எல்லாருமே நீங்கள் எப்படி காங்கிரஸ் அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க இன்றைக்கி? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்ட சீட்டு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு என்ன? ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் 12 சீட்டு 10 சீட்டுன்னு ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது கொடுக்கப்படலை. ஓகே, இதனால் வந்து நம்ம இப்போ அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணின்னு சொல்லிட முடியுமா? மோடி வந்து 3 முறைக்கு மேலே பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு.
இவரும் எடப்பாடி பழனிசாமி ஒரு 150 தொகுதிக்கு மேல பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டாரு, 2வது முறையும் போக போறாருன்னு சொல்றாங்க. ஆனா திமுக வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட முடியுமா? ஒரு பெரிய ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க, மாசம் ஒரு இடத்துல பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. எந்த இடத்துல எடப்பாடி வந்து ஸ்டாலினை முந்திட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? இப்போ கூட்டணின்றது ஒரு கூடுதல் வலிமை, அவ்வளவுதான். அதுல பிரைம் ஃபேக்டர்னு கிடையாது, கூடுதல் வலிமை. கூட்டணி 21 கட்சி கூட்டணி அங்க இருக்கு. 21 26 கட்சி. 26 கட்சி நீங்க சொல்றீங்க பாருங்க. ஆமா, 26 கட்சி. அந்த 26 கட்சியும் முதலமைச்சர் பேரை சொல்லிட்டு சொல்லுங்க, நம்ம விவாதமே பண்ண வேணாம், பார்க்காம சொல்லுங்க. அதுதான் கேட்குறேன் நான். அதாவது நீங்க குவான்டிட்டி வச்சுக்கிறீங்க, குவாலிட்டி வச்சிருக்கீங்களா? அப்படி போறீங்க. அதுல இரட்டை இலக்கத்துல ஓட்டு வாங்கின எத்தனை கட்சிகள், இரட்டை இலக்கத்துல சீட்டு வாங்கின எத்தனை கட்சிகள்? இரட்டை இலக்கத்துல கட்சி, இரட்டை இலக்க நபர்களை கொண்ட கட்சி வேணா இருக்கு. இப்போ ரெட்டை இலக்கத்துல சீட்டு வாங்கினதுன்னா காங்கிரஸ் மட்டும்தான், திமுக கூட. இதுக்கு முன்னாடி ஐயா திருமாவளவன் ஐயா வாங்கியிருக்காங்க, 10 சீட்டு கிட்ட வாங்கியிருக்காரு. இப்போ இந்த கலைஞர் மறைஞ்ச பிறகு 2021, இப்போ 2024, அதுதான் சட்டமன்ற தேர்தல் 2021, இப்போ 2024. 2021 இரட்டை இலக்கத்துல ஓட்டு வாங்கின கட்சி ஒரு கட்சியும் கிடையாது அந்த கூட்டணியில். இரட்டை இலக்கத்துல சீட்டு வாங்கின கட்சினா காங்கிரஸ் மட்டும், வேற எல்லாமே ஒற்றை இலக்கம் தான். மீதி எல்லாம் 1%, 1%, 1/2% தான். இந்த சைடு இப்போ இந்த சைடு வந்து 2021 கூட்டணியில் 2 கட்சிகள் வந்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கின கட்சிகள். 2 கட்சி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. இரட்டை இலக்கத்தில் ஓட்டு வாங்கின கட்சின்னு பார்த்தா போன நாடாளுமன்றத்திலேயே தனியாக நின்று பிஜேபி இரட்டை இலக்கத்தில் ஓட்டு வாங்கியிருக்கு, மற்றும் அதன் கூட நிகழ்ச்சிகள் சேர்ந்து. கரெக்டாக அப்படி இருக்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் 11% மேலே தானே. அப்போது எந்த கூட்டணி பெருசு? நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா, ஓட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் ஒரு தரமான தகுதி வாய்ந்த கூட்டணி. திமுக கூட்டணியில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். யார் யார் எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு எண்ணிக்கை இருக்கு, எண்ணம் இல்லைன்றீங்க, வராது அது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி அதிமுக கூட்டணி எப்படி போயிருக்குன்னா, கூட்டணி ஒரு அம்சம். ஓபிஎஸ் போயிட்டாரு, கூட இருந்த எல்லாருமே இங்க போயிட்டாங்க. ஓபிஎஸ் எப்போ போனாரு? ஓபிஎஸ் எப்போ போனாரு சார்? அவரு தான் சொல்லிட்டாரு சார், என்ன வேணாலும் பரவாயில்ல, அண்ணன் சேர்த்துக்கிட்டா போதும் சார். வெரைட்டி அடிச்சாங்க. என்ன சார் இப்படி? முன்னாள் முதலமைச்சர் சார், அவரு முன்னாள் முதலமைச்சர் தான். அப்போ நாவலர் நெடுஞ்செழியனும் முன்னாள் முதலமைச்சர், மிகச்சிறந்த விசுவாசின்னு சொல்றாரு பாருங்க முதலமைச்சர். இல்லையா நாவலர் நெடுஞ்செழியன் முதலமைச்சரா இல்லையா? முன்னாள் பிரதமர் யார் தெரியுமா? குன்சாரிலால் நந்தா தெரியுமா? ஆமா, முன்னாள் பிரதமர் தான். அப்ப என்ன சொல்றீங்க அவருக்கு? அவங்கள எங்க வரலாறுல எடுத்து வச்சிருக்கீங்க? அப்புறம் அதனால் அந்த கணக்கு கிடையாது. முன்னாள் முதலமைச்சர்ன்ற கணக்குலேயே அவர் வரமாட்டாருங்க. நியாயமாக பார்த்துக்கணுங்க. இடைக்கால ஏற்பாடு. அவருக்கு பதவி கொடுத்தாங்களா? பதவி வாங்கிக்கினாங்களா? யார் கொடுத்தாங்களோ அவங்களே வாங்கிக்கினாங்களா? ஆனால் நார்மலாக முதலமைச்சர்னா யார்? அவர் தான் பதவி கொடுக்கணும். மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க எம்எல்ஏக்களா, எம்எல்ஏக்கள் சேர்ந்து பதவி கொடுப்பாங்க. பதவி யார் பறிப்பா? இந்த விஷயத்தை நுணுக்கமாக பார்க்கணும். கலைஞர் இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, எம்ஜிஆரை இது வரைக்கும் யாரும் பறிச்சது கிடையாது. கலைஞர் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதினாலும், ஜெயலலிதா அம்மானாலும், அதுக்கு முன்னாடி காமராஜர் இருக்கட்டும், பக்தவச்சலம் இருக்கட்டும், யார் இருக்கட்டும், ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நேரடியாக மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடியாது, எம்எல்ஏக்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவர் எம்எல்ஏ ஆன பிறகு. அப்புறம் அவர் இறக்குறது யார்? மக்கள் தான் இறக்குவாங்க. மக்கள் தானே ஓட்டு போட்டு தோற்கடிப்பாங்க. ஆமாம். இவர் ஓபிஎஸ் எத்தனோட மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்? இப்போ இதை சொல்லுங்க. அந்த மாதிரி இருந்தால்தான் முதலமைச்சர். அதுதான் முதலமைச்சர் கூடிய ஸ்தானம். தேனியில குல்சாரிலால் நந்தா ஓட்டைய போட்டன்றாரு. அதுதான், அது போட்டே இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஜெயலலிதா அம்மா அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மா அவர் இறக்க சொல்லிட்டாங்க 2 முறை. சசிகலா அம்மா அவருக்கு முதலமைச்சர், சசிகலா அம்மா இறக்க சொல்லிட்டாங்க, ரைட்டா? ஆனால் மற்றவர்கள்லாம் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க. இன்னும் சசிகலா அம்மா கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஜெயலலிதா அம்மா கூட கொடுத்துருக்கலாம். அதற்கு பிறகு என்னன்னா, மக்களால் தோற்கடிக்கப்பட்டு அடுத்த முறை வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுதான் ஜனநாயகம். அவங்க தான் வந்து மக்கள் சார்பாக இருக்கிற முதலமைச்சர். ஆமாம், மக்கள் சார்பாக வந்த முதலமைச்சர், மக்கள் சார்பாக வீழ்த்தடிக்கப்பட்ட முதலமைச்சர், மறுபடியும் மக்கள் சார்பாக வாய்ப்பு கொடுக்குற முதலமைச்சர். இதுதான் நிரந்தர முதலமைச்சர் ஸ்தானம். நீங்கள் இடைக்கால ஏற்பாடு கொடுத்ததெல்லாம் நீங்கள் 3 முறை முதலமைச்சர், 4 முறை முதலமைச்சர்னா சொல்லுங்க. அவங்களெல்லாம் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் அவங்க சொல்ல முடியுமா? கடைசி கட்டில் விக்கெட் வந்துச்சுன்னா ஒருத்தர் அனுப்புவாங்க தெரியுமா? ஆமாம். அவருக்கு பேர் என்ன? சப்ஸ்டியூட்டில் நைட் வாட்ச்மேன். ஆமாம், அவர் பேட்ஸ்மேன் கிடையாது. அதனால் அவர் பேட்ஸ்மேன் கணக்கில் வச்சிட்டிங்கன்னா
இவரு எப்படின்னா பண்ணிட்டீங்க அவரை. அதுதானே உண்மை, அதுதானே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுதானே. அந்த நேரத்தில் நீங்க கூட்டணி வச்சு மட்டும் நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் பிடிச்சிங்க, குவாலிட்டியா குவான்டிட்டியான்னு கேக்குறீங்க. குவாலிட்டி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு வந்து மூல காரணம் பாஜக தான். தமிழ்நாட்டை பாஜக வந்து காப்பாற்றணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு விசஸ் என்டிஏ, தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படிங்கிற எந்த தேர்தலுக்கு 26 தான். அதுக்கப்புறம் பிஜேபி வந்தால் பரவாயில்ல, உள்ளாட்சியில் வந்துடலாமா சார்? கவுன்சில் எலெக்ஷன், வார்டு எலெக்ஷன், கிராம பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு இதே சொல்லி ஓட்டிட்டு இருப்பாரு. இது சொல்லுவாரா? ஆமா, பின்ன நீங்க ஒன்றும் வேணாம், அவர்கிட்ட கேளுங்க. ஐயா, இவ்வளவு காலம் நான் 20-30 வருஷமா வேலை செய்து, அரசாங்க வேலை செய்து பென்ஷனுக்கு காத்து நின்றேன். நீங்கள் என்கிட்ட வந்து நான் போராட்டம் பண்ணும்போது உட்காந்து மண்டிட்டு சொன்னீங்க, சப்ளக்கால் போட்டு உட்காந்து சொன்னீங்க, எனக்கு ஓட்டு போடு, நான் பழைய பென்ஷன் உனக்கு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு பழைய பென்ஷன் எங்கய்யா? கொஞ்சம் இரு, பிஜேபி உள்ளே வந்துடும். ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், அவங்க சொன்னாங்க நாங்கள் போன தடவை போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் அங்கே வந்துட்டீங்க, எங்களுக்கு டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டீங்க, அங்கே வந்துட்டு என்ன செய்தீங்க? வந்துட்டு நான் வந்தால் பண்ணித்தரேன். நீங்கள் எனக்கு இடைநிலை ஆசிரியரையா சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னீங்களே, கொஞ்சம் பொருள், பிஜேபி உள்ளே வந்துடும். என்ன கணக்கு இது? பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க கேட்குறாங்க, அதே மாதிரி டெட் எழுதின ஆசிரியர்கள் கேட்குறாங்க, மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்க கேட்குறாங்க, மாணவர்கள் எங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுங்க, நீட்டுக்கு மாணவ ரோஷம் இருக்குதான்னு கேட்டிங்களே, எப்பா தம்பி உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி பிஜேபி உள்ளே வந்துடும். இது ஃப்ராடுத்தனமா இல்லையா? நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தில் யார் ஆட்சி செய்வான்னு அரசியல் சாசன சட்டத்தில் தெளிவாக கொடுத்துருக்குது. மாநில கட்சியில் யார் ஜெயிக்கிறாங்களோ, தேசிய கட்சியோ மாநில கட்சியோ பிரைமாக நின்று யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆமாம், அப்புறம் என்ன நீங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும்? இந்த பூச்சாண்டியை காமிச்சு எத்தனை நாளைக்கு மக்களையும் சரி கூட்டணி கட்சியை அடிமைப்படுத்தி வச்சுருப்பீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறாரு, பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல இந்தியாவில் முதன்மை கட்சி எது? எந்த கட்சி பிஜேபி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கும்? சிபிஎம், காங்கிரஸ்லாம் தான். காங்கிரஸ், ஏன்னா காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும். பிஜேபி எதிரானா காங்கிரஸ் தான் ஆட்சி. பட் சித்தாந்தரீதியா சிபிஎம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப விகரசா எதிரானவங்க தான். சிபிஎம் சிபிஐ எல்லாம் அவங்க பலம் இல்ல, சித்தாந்த ரீதியா சொல்றேன் நான். சித்தாந்த ரீதியா சொல்ல முதல் கட்சியா காங்கிரஸ் தான். இப்போ விடுதலை சிறுத்தைகளையும் அதே தான். கம்யூனிஸ்ட் விட விசிகேக்கு அதிகமா இருக்கும்ல அந்த சித்தாந்தம், நாம் தமிழருக்கும் இருக்கும்ல உண்மை. ஆனா முதன்மை கட்சி அது தமிழ் காங்கிரஸ். காங்கிரஸ் மட்டும் எந்த காலத்துல அந்த கூட்டணிக்கு போகாது, போயிருக்காது. விடுதலை சிறுத்தை கூட ஒரு காலத்துல இருந்திருக்கிறாங்க, அதனால போவாது. அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைச்சா ஏங்க திமுக கூட 30 நாள் சண்டை போட்டுருந்தாங்க சொல்லுங்க? அதான் கஷ்டம் ஒத்துக்கிட்டாங்கல்ல. நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், தியாகம் பண்ணிருக்கோம். நான் என்ன சொல்றேன், அதான் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆமா, அவங்க பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணல, அகில இந்திய அளவில் சமரசம் பண்ணிக்கினாங்க. ராகுல் காந்தியை மீறி சமரசம் நடந்துச்சு. அதுதானே சொல்றாங்க. இப்போ எது வேணாம் சார், பிஜேபி வரக்கூடாதுன்ற கொள்கையில் தான் அங்கே இருக்கிறோன்னா 72 நாள் ஆச்சு. அவங்க குழு அமைச்சு, பேச்சுவார்த்தை குழு அமைச்சு, இவங்க அவங்கள கண்டுக்கவே இல்லை திமுக. அதே மாதிரி திமுக கூப்பிட்டு பேசின பிறகு அவங்க திமுகவை கண்டுக்கவே இல்லை. அவங்க ஒருவேளை தாவேக ஆப்ஷன் கூட வச்சுருந்தாங்க, நம்மளுக்கு தெரியும் இல்லை? உண்மைதான். அப்போ பிஜேபி மேலே பயம் இருந்துச்சுன்னா அவங்க ஏன் அந்த ஆப்ஷன் வைக்கிறாங்க? ஆனா முடிச்சிட்டாரு அவங்க என்ன முடிச்சாருல்ல, பாத்தீங்கல்ல, இவர் முடிச்சிட்டாரு, அதுதான் கதை முடிச்சிட்டாரு. இப்போ அப்போ எந்த நீ அப்போ ஒன்று வேணாம், பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஒரு 40 சீட்டை கொடுத்துருக்கலாம்ல காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் தானே வரணும் சார். இந்தியா லெவலில் பிஜேபி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஆள் யார்? காங்கிரஸ் தான். அப்போ அவங்களுக்கு ஏன் 40 சீட்டு கொடுக்கல? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? திமுக திமுக என்ன நினைக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க, நான் எவ்வளோன்னா ஆட்சி பண்ணிக்கிறேன், எவ்வளோன்னா நாங்கள் கொள்ளை அடிச்சுக்கிறோம், நீங்கள் என்ன விடலை அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துடும். இது எடப்பாடி எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? நேற்று ஸ்பீச் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. ஸ்டாலின் அவர்களே, நடக்க போது சட்டமன்ற தேர்தல், திரும்ப திரும்ப நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அவருடைய வாதம் எடுபடுதா? அவருடைய ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உதாரணம் மட்டும் சொல்கிறாரு. கடந்த 18 வருஷமாக பிஜேபி இருந்தாலும் சரி, வாஜ்பாய் இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், பிபி சிங் இருந்தாலும், தேவகவுடா இருந்தாலும், ஐக்கிய குஜராத் இருந்தாலும், கூட்டணியில்
மைனாரிட்டி அரசாங்கத்தில் திமுக இருந்துச்சு 18 வருஷம். ஆமா, அந்த 18 வருஷத்தில் மாநில உரிமை இந்தந்த உரிமையெல்லாம் திமுக வாங்கி கொடுத்துச்சு. அந்த உரிமையெல்லாம் அதிமுக விட்டு கொடுத்துச்சுன்னு ஏதாவது ஒரு உரிமையை சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யார் அப்போ திமுக ஏமாத்துது? ஆட்சியில் இருக்கும்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? முயற்சி பண்ணாங்கல்ல. எங்கே முயற்சி பண்ணாங்க? தொடர்ச்சியா வலியுறுத்துனாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. எங்கே அழுத்தம் கொடுத்தாங்க? அது எங்கே ஆதாரம் ஒன்று காமிங்க. டெல்லியில் போய் பேசிட்டு ஏன் சார் பொது பட்டியலுக்கு 42வது அரசியல் சாசன திருத்தத்தின் பிரகாரம் 1976 இந்திரா காந்தி அம்மா மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, இந்தியாவை நீங்கள் ஆண்டீங்க. கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்க, அழுத்தம் கொடுக்குறதா? நீங்கள் தான் சார் சட்டமே எழுதணும். மன்மோகன் சிங் மைனாரிட்டி கவர்மெண்ட், வாஜ்பாய் மைனாரிட்டி கவர்மெண்ட், விபி சிங் மைனாரிட்டி கவர்மெண்ட், தேவகவுடா, ஐக்கிய குஜராத் மைனாரிட்டி கவர்மெண்ட். திமுக தான் இந்தியாவை ஆண்டுச்சு. கூட தான் காங்கிரஸ் இருந்துச்சு, பேருக்கு தான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர். மொத்தமும் ஆட்டி வித்ததெல்லாம் நீங்க தான். டிஆர் பாலுலேருந்து சொன்னீங்க, தயாநிதி மாறன்லேருந்து ஆராசாலேருந்து அத்தனை பேரும் நீங்க ஆட்டு வித்த பொம்மையாக மன்மோகன் சிங் உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் நீங்க அழுத்தம் கொடுத்த, நீங்க கொடுக்குற இடத்துல இருந்தீங்க சார். அதாவது சாங்ஷன் பண்ற இடத்துல நீங்க இருந்தீங்க, ரிக்வெஸ்ட் பண்ற இடத்துல இல்லை நீங்க. அப்போ ஏன் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல? கொண்டு வந்தால் இப்போ நீட்டு பிரச்சனை இல்லைல்ல? கட்சித்தீவு ரிவர்ஸ் பண்ணியிருக்கலாம்ல அக்ரிமெண்ட்டை? சொல்லுங்கள். கவர்னரை பதவியை ரத்து பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் இருக்கும்போது? சொல்லுங்கள். ஆர்டிகல் வந்து 200 மாற்றிருக்கலாம்ல? ஆர்டிகல் 200 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கலாம். அட்லீஸ்ட் கவர்னருக்கு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கால நிர்ணயமாவது அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம். எதுனா செய்திங்களா? எல்லாமே ஏமாத்துவார். அதே எடப்பாடி என்ன பண்ணாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். எடப்பாடியார் போன தடவை கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. தனி மெஜாரிட்டி மோடி அவர்கள் பிஜேபி தனி மெஜாரிட்டி 2014 2019 தனி மெஜாரிட்டி. இப்போ தான் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. தனி மெஜாரிட்டி இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிறாரு. 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி நடுவர் ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி நடக்க விடாமல் பண்ணி, அதுக்கு பிறகு என்ன செய்தார்னா நீதிமன்றத்தில் மோடி பிஜேபி ஆட்சி மேலே அவதூறு வழக்கு தொடுக்கிறாரு. நீங்கள் கொடுத்த தீர்ப்பை அவங்க கேட்கலன்னு செய்தாரா இல்லையா? இதை செய்ய முடியுதா ஸ்டாலினால? செய்து உடனே அதை ஆவணையை அமைச்சாங்கல்ல. அடுத்து என்ன செய்தார்? இவங்க தானே கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கையெழுத்து போட்டாங்க மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு. டிஆர் பாலு நம்ம ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும்போது அந்த பகுதியை பாதுகாப்பு வேலை மண்டலமாக யார் அறிவிச்சா? எடப்பாடி பழனிசாமி தானே அறிவிச்சார். இன்றைக்கி அது மேடையில் பேசுனாங்கல்ல, நேற்று பேசும்போது கூட மத்திய அரசுக்கிட்ட சொல்லி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மைலாம் அறிவித்து இங்கே ஒரு புல் பூண்டு கூட அங்கே எடுக்க முடியாது. 2வது 3வது நீட்டு கொண்டு வந்தது அவங்க தான். நீட்டு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளி மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது யார்? இலவசமாக எடப்பாடியார் தானே. இப்படி நீங்கள் எடப்பாடியார் செய்ததை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இவ்வளோ வேண்டாம். ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வர முடிஞ்சுதா இந்த 5 வருஷம்? சொல்லியிருக்காரு சார், பாலுவே தங்க தாம்பாளத்தை வச்சு கொடுத்துருக்காரு மோடின்னு சொன்னாரு. கொடுத்தாருல, பார்லிமெண்ட்ல சொன்னாரு. அப்போ எடப்பாடியார் வாங்கினார்ல, அது எடப்பாடியார் வாங்கினார்ல. 11 மருத்துவக் கல்லூரி, 67 ஆர்ட்ஸ் காலேஜ், 5 சட்ட கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, கால்நடை பூங்கா 1000 ஏக்கரில் சேலம் தலைவாசலில் எல்லாமே எந்த அளவுக்கு. அதே மாதிரி எய்ம்ஸ் கொண்டு வரதுக்கு 62,000 கோடிக்கு ஃபேஸ் 2 மெட்ரோவில் எந்த அளவுக்கு எடப்பாடியார் செய்தார்? அதில் ஏதாவது ஒன்றாவது இந்த திமுக அரசாங்கம் செய்தா சார்? இதில் எதுவுமே திமுக ஒன்று கூட செய்யலையே. இதெல்லாம் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் சண்டை போட்டு ஒரே ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த 2152 கோடி பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கொடுக்கல. இதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நம்மளது பட்ஜெட் எவ்வளோ? கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டு. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 5.5 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கி வச்சிட்டீங்க இந்த 5 வருஷத்தில். ஆனால் ஒரு 2000 கோடி 3000 கோடி இதையே பூச்சாண்டி காமிச்சிருப்பீங்க மத்திய அரசு. அப்போ அது என்ன மாதிரி நொண்டி சாக்காது? இதுக்கு நீதிமன்றமே என்ன சொல்லிச்சு? நீங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பள்ளிகள், தனியார்னாலும் அரசு பள்ளினாலும் 25% இலவச கல்வி கொடுக்கணும், மாணவர்களையும் மாணவிகளையும் சேர்க்கணும், வருஷம் சேர்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கு 200 கோடியிலேருந்து 600 கோடி ஆகும். அதை கொடுக்காம நிறுத்தி வச்சதால
அவங்க வலைதளத்தில் அந்த அந்த இது ஓப்பனிங்கே மூடி வச்சிட்டாங்க. நீதிமன்றம் என்ன கண்டிச்சுது? திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். ஏங்க மத்திய அரசை நீங்கள் கேட்குறது அது கேட்டுக்கோங்க. இது மக்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம். இதுக்கு உடனடியாக 200 கோடியை சேங்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? பின்ன அதே மாதிரி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 உறுப்பு கல்லூரி, இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற கல்லூரி. 41 உறுப்பு கல்லூரியை எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் என்ன செய்தார்னா, அந்த உறுப்பு கல்லூரியை கொண்டு வந்து நேரடியாக அரசு கல்லூரிகளாக மாற்றினார். மாற்றிருந்தால வருஷத்துக்கு 20,000 ஃபீஸ் உறுப்பு கல்லூரிக்கு. அரசு கல்லூரி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ தெரியுமா? 2,000 ரூபா ஃபீஸ். 18,000 ரூபாய் அந்த ஒவ்வொரு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் மிச்சமாச்சு அந்த 41 கல்லூரிகளில். இவர் இப்போ இருந்த அந்த 16 உறுப்பு கல்லூரியில் ஸ்டாலின் என்ன செய்தார்னா 328 பேராசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், அவங்க வந்து டெம்பரரி அக்ரிமெண்ட் பேசிஸில் வேலை செய்தாங்க. 25,000 வரைக்கும் சம்பளம். 328 பேரையும் 31ஆம் தேதியோட வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. நீங்கள் கிளம்புங்க, இனி வேலை இல்லைன்னு, கொடுக்க சம்பளம் இல்லைன்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ திமுக அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேடு பயங்கரமாக இருக்குது. ஏகப்பட்ட குளறுபடிகள் எல்லா லைன்லையும் உள்ள டீப்பாக எடுத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள். வந்த உடனே சொன்னாங்கல்ல, நாங்கள் மாதம் ஒரு தடவை மின் கணக்கீடு எடுப்போம்னு. அதுக்கு வேலைக்காரர்கள் பற்றாக்குறை, உங்களால் போட முடியல. இத்தனைக்கும் 150லேருந்து 300% வரைக்கும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு. மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு உங்களால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அப்போ சொல்லுங்கள். சும்மான பொய் சொல்லி உதய மின் திட்டம், உதய மின், இதே இந்த மனப்பாடம். உதய மின் திட்டத்தை பற்றி ஏபிசிடி தெரியாது பேசுகிறோம். ஜெயலலிதா அம்மா கடைசி கட்டத்தில் உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதான் பியூஷ் கோயல் கூட பேசுறதுக்கு அமைச்சர் விஸ்வநாதனை அனுப்பி வச்சாங்க. கலைஞர் வந்து அப்போ பேசுறாரு. கலைஞர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் முரசொலி பத்திரிகையிலே இருக்குது. என்னன்னு ட்விட்டர்ல கூட இருக்கு. ஜெயலலிதா அம்மா உதய மின் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு சொன்னாரு, கொடுத்தாச்சு. அப்போ எதுக்காகனா 3 மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை ரிவ்யூ பண்ண, உயர்த்தணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும், பெட்ரோல் ரேட்டு மாதிரி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அடுத்து என்ன கண்டிஷன் இருந்துச்சு? விவசாயிகள் பம்ப் செட்டில் வந்து நீங்கள் மீட்டர் பொருத்தணும், இலவச மின்சாரம் கிடையாது, மீட்டர் பொருத்தணும், இலவசம். அதெல்லாம் இலவசம் இல்லப்பா, இலவச மின்சாரம் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாருக்கும் 100 யூனிட் இப்போ கொடுக்குறோம்ல. இப்போ 100 யூனிட் யார் தடுத்தா? இப்போ 100 யூனிட் கொடுத்து தானே இருக்கிறோம். நெசவாளர்களுக்கு 750, 1000 ஆக்கியிருக்கோம்ல. அப்போ அதில் உதய மின் திட்டத்தில் இல்லையா? அது எப்படி ஆக்கணும்? அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அது எப்படி ஆக்கணும்? அப்போ உதய மின் திட்டத்தில் கைது போட்ட நீங்கள் அது மட்டும் எப்படி ஆக்க முடிஞ்சுது? அப்போ பொய் தானே நீங்கள் சொல்லுது. அவங்க சொன்ன இந்த 2 கண்டிஷன், மின் மீட்டர் பொருத்தணும்னாங்க, அது முடியாதுன்னோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் உயர்த்துனாங்க, அதை முடியாதுன்னோம். அதை 2ம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட உடனே தங்கமணி கையெழுத்து போடுறாரு. இதுதான் உண்மையில் நடந்தது. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருந்தால் மின்சார கட்டணம் உயர்த்திருக்க மாட்டாங்க. 4 வருஷம் இருந்தாங்களா மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்களா? 4 வருஷம் இருந்தாங்களா சொத்து வரியை உயர்த்தினாங்களா? இவங்க செய்யறதுக்காக, இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு வேற வழியில் வருமானத்தை ஈட்ட தெரியல இவங்களுக்கு. எலெக்ஷன் நெருங்கிருச்சு சார். ஒரு இருமுனை போட்டி மாதிரி கூர்மை அடையுதா? எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்குள்ளே வந்தாலும் வருவாருப்பா அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ போராட்டம்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க வெளில வந்து. ஏன்னா வாய்ப்பு இருக்கா சார் என்டிஏக்குள்ளே வராராமே? எடப்பாடி பழனிசாமி தான் இறுதி முடிவு எடுப்பாருன்றார் பியூஷ் கோயல். ஒரு பச்சை பொய் அது, எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார், அந்த மாதிரிலாம் நாங்களும் முயற்சி பண்ணலை, பிஜேபி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி முயற்சி பண்ணலன்ட்டார். நயினார் நாகேந்திரன் நேற்று தெளிவாக கும்பகோணத்திலே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இது ரூமர், தமிழில் சொல்லணும்னா வதந்தி. யார் சார் அது வதந்தியை கொடுக்கறது? தாவேக்காவே இருக்கலாம். ஓ ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுலேருந்து தே ஆர் ஃபேஸிங் டிக்ளைனிங் ஃபேக்டர். இறங்கு முகத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கிறாரு தாவேக்காவும் சரி, அதன் தலைவரும் சரி, எல்லா விதத்திலையும் சரி, பொது வாழ்க்கையினாலும் சனி வாழ்க்கையினாலும் எல்லாத்திலையும் இறங்கு முகத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு அருவருப்பை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார். மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு வகையில் ஒரு திசை திருப்பலாக பண்ணுறாங்க. ஆமாம், இது தெளிவாக தெரியுது இல்லை இது நம்மளுக்கு. ஓகே, பொது வாழ்க்கையில் மக்கள் எதிர்பார்க்கிறது அன்றாட மக்கள் பிரச்சனைக்காக அவர் போராடணும்.
நான் கூட நிற்கிறேன் 3 மாதத்துக்கு ஒரு சொல்லக்கூடாது. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை என்ன ஆச்சு? அதற்கு பிறகு என்ன ஆச்சு? போய் காஞ்சிபுரத்தில் ஒரு மீட்டிங் போட்டு பேசினாரு. என்ன நோக்கி நடக்க போறோம்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் நடக்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பலிக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்களே, பணியூரில் கூப்பிட்டு பேசினார்ல, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அஜித்குமார் வழக்கில் என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு என்ன மூவ்மெண்ட்டு? அவரோட மூவ்மெண்ட் எல்லாமே சும்மா சொல்றதோடு அப்படியே நிறுத்திட்டா சினிமா பஞ்ச் டயலாக் மாதிரி பேசுறாரு, அவ்வளோதான். அதற்கு பிறகு வேற எதுவுமே கிடையாது. நடவடிக்கையின் போது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகமாகுது. அவர் ரசிகர்கள் மட்டும் ரசிப்பாங்க, அதில் பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது, பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அதில் என்ன ரசிப்பாங்களோ தெரியல. ரசிச்சுட்டு என்ன செய்வாங்க, அடுத்த கட்டம் அவங்களுடைய அம்மா அப்பா கூட யோசிப்பாங்க. ஆஹா, இந்த தலைவர் நம்ம பிள்ளைங்களை தவறான வழியில் நடத்துகிறாரோ, அந்த எண்ணம் வருமா இல்லையா? நிச்சயமாக வருமா இல்லையா? தன்னுடைய பெற்றோருக்கோ இல்லை உறவினர்களுக்கோ உற்றார்களுக்கோ மூத்தவர்களுக்கோ இந்த எண்ணம் வருமா இல்லையா? நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களோ அப்படின்ற எண்ணம் வருமா இல்லையா? ஏன்னா ஊழல்னாலும் சரி, அதில் அவருடைய சொந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு தனியாக பிரிக்க முடியாது. அது காருக்கு வரி கட்டுற பிரச்சனைனாலும் சரி, இல்லைனா வருமான வரி கட்டுற பிரச்சனைனாலும் சரி, இல்லைனா டிக்கெட்டை கள்ள மார்க்கெட்டில் விற்கிற பிரச்சனைனாலும் சரி, இல்லைனா லாட்ரி டிக்கெட்டுகளை விற்கிற பிரச்சனைனாலும் சரி, இதெல்லாம் தனி இதுன்னு எடுத்துக்க முடியுமா? இது வேற, அவர் சொல்கிற ஊழல் வேறையா? எல்லாம் ஒரே ஊழல் தானே. அப்புறம் இதை முதல்ல கரெக்ட் பண்ணி இதுக்கு முதல்ல டிஃபெண்ட் பண்ணி சொல்லணும்ல. எடப்பாடி கிட்ட வந்து கேட்குறாங்கல்ல, நெடுஞ்சாலைத்துறையில் நீங்கள் ஊழல் பண்ணீங்களாமேன்னு பதில் சொல்கிறாருல்ல அவர். அந்த வழக்கு ஆர்எஸ் பாரதி போட்டார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சு. ஹைகோர்ட்டில் வச்சு கேட்குறாருன்னு ஜட்ஜி கேட்குறாரு, எங்க ஆர்எஸ் பாரதியே வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்றாரு. யார் உங்களை குற்றவாளின்னு சொன்னாரோ, நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 4500 கோடி நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னு, அவரே இல்லை நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றார். விடமாட்டேன், நான் வாபஸ் வாங்க விடமாட்டேன்றார். ஏன்னா சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசிட்டாரு, என் மேலே கரையை தெளிச்சிட்டாரு, அது குறிப்பேட்டில் இருக்குது, நாளைக்கு வரலாறு சொல்லும். அதனால் நான் நிரபராதின்னு வெளியே வர வரைக்கும் இந்த வழக்கை நடத்தி தான் தீர்வேன்னு. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, என்னங்க யார் குற்றம் சொல்கிறாரோ அவரே வாபஸ் வாங்கிக்கிறேன்றாரு, நீங்கள் வேணான்றீங்க, எனக்கு அதிசயமாக இருக்குதுன்னாரு. இல்லைன்னா நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி வழக்கை நடத்தி ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நிரபராதின்னு விடுதலை ஆனார். சொன்னாரா இல்லையா? அதுபோல் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா, நிருபர்களை ஃபேஸ் பண்ணணும்ல. ஏன் நம்ம அருள்கிட்ட உட்காந்து நீங்கள் கொடுங்க, ஒரு பேட்டியை கொடுங்க தாராளமா. ஏன் மற்றவங்கள வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க? தலைவர் நீங்கள் தானே, முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதவ அர்ஜுனோ நிர்மல்குமாரோ இவங்கள வச்சு அருள்ராஜை வச்சு பேசி என்ன பிரயோஜனம்? பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 2 முக்கியமான பிரதான கட்சிகளுடைய பரப்புரை அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டு இருக்குது. எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக வருகனையும் மிக்க நன்றி. 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 சந்திக்கலாம். வணக்கம்.